ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம், உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக முறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது, நிறைய நபர்கள் கேட்கக்கூடியது சந்தேகம், சோம்பல். இந்த இரண்டுமே நிறைய நபர்களுக்கு இருக்கின்றது. வாழ்க்கையில் இந்த சந்தேகம் அப்படின்னு இருக்கும் பொழுது நாம் செய்கின்ற செயல்கள் முழுமையான வெற்றியை கொடுக்காது. அதே மாதிரி சோம்பல், அது நம்முடைய வாழ்க்கையினுடைய வெற்றிக்கு ஒரு தடையாக இருக்கின்றது. இந்த இரண்டையும் நீக்கக்கூடிய யோக பயிற்சிகளை தான் பார்க்க போகிறோம். இதுவும் எல்லா மனிதர்களுக்கும் உகந்த பயிற்சி. இப்போ லேசாக ஒரு கிடினஸ் வந்துருச்சு. இந்த கிடினஸ் வந்தது நீங்கள் முதல் நாள் இரவு தூங்காமல் இருந்திருக்கலாம், கடினமாக உழைச்சிருக்கலாம். ஆனால் நமக்கு என்ன சந்தேகம் ஏற்படும்னா, கிடினஸ் வந்தால் ரத்த அழுத்தம் இருக்குமோ, சுகர் அதிகமாக இருக்குமோ, இந்த மாதிரி ஒரு பலவிதமான சந்தேகங்கள் நம்ம மனதில் எழும். இது நெகட்டிவ் வேவ்ஸ். படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்லா படிச்சிருப்பாங்க, எக்ஸாமினேஷன் எழுத போகும்போது அவங்களுக்கு ஒரு அது முழுமையான நம்ம படித்ததெல்லாம் வருமா, எனக்கு ஞாபக சக்தி கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் ஏற்படும். அந்த சந்தேகம் வரும்பொழுது பிரெயின் செல்லுக்கு பிளட் சர்க்குலேஷன் பாருவது தடையாக மாறுகின்றது. அப்போ அந்த சந்தேகமே நமது வாழ்க்கையினுடைய வெற்றிக்கு தடையாக இருக்கின்றது. இந்த சந்தேகம் வராமல் இருக்கக்கூடிய முத்திரைகளை தான் பண்ண போகிறோம். அப்போ அந்த சுரப்பிகளில் சரியாக எல்லா சுரப்பிகளும் சுரக்கும் பொழுது, குறிப்பாக பிட்ரூட்ரி பீனியல் சுரப்பி சரியாக சுரக்கும் பொழுது இந்த மாதிரி நமக்கு ஒரு சந்தேகம் அப்படிங்கிற பண்பு நமக்கு மாற ஆரம்பிச்சிடும். அடுத்து சோம்பல். வாழ்க்கையில் நிறைய பேர் நிறைய சாதிக்கணும்னு நினைப்பாங்க, ஆனால் அந்த சோம்பல் அவர்களை தடுத்து கொண்டு விடுகின்றது. நல்ல டேலண்ட் இருக்கும், ஆனால் அந்த டேலண்ட்டை வெளிப்படுத்துவதற்கு ஒரு சோம்பல்னால நாளைக்கு செய்யலாம். இது படிக்கக்கூடிய மாணவர்களும் நாளைக்கு படிக்கலாம்னு அரியர்ஸ் சேர்ந்துருது. அப்போ நம்ம வாழ்க்கையில் வெற்றியோடு இருக்கணும் அப்படின்னா சந்தேகமே இருக்கக்கூடாது. நீங்கள் எந்த செயல் செய்தாலும் இதை நான் சரியாக செய்கின்றேன், இது முழுமையான வெற்றியை கொடுக்கும். அந்த ஆக்கப்பூர்வமான, அந்த புத்திபூர்வமான தன்னம்பிக்கையோடு ஈடுபடணும். அதே மாதிரி சோம்பல் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. காலையில் எழும்பொழுது விரிப்போட்டு எழுந்த உடனே உடல் உறுப்பு எல்லாம் சுறுசுறுப்பாக இருக்கணும். அந்த சந்தேகமும் சோம்பலும் இருக்கும் பொழுது தான் காலையில் முழித்த உடனே உங்களுக்கு உடல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வலியாக இருக்கும், காலையில் முழிக்கும் பொழுது ஒரு டயர்னஸ் இருக்கும். அப்போ இதெல்லாம் வராமல் இருக்கக்கூடிய பயிற்சிகளை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது மாணவ செல்வங்களுக்கு உகந்தது, இளைஞர்களுக்கு உகந்தது, தொழிலதிபர்களுக்கு உகந்தது. எல்லோருக்கும், வயதானவர்களுக்கும் மனதில் ஒரு சந்தேகம் இருக்கும், ஒரு சோம்பல் இருக்கும். நம்ம எல்லோரும் பாதுகாப்பாங்களா, நமக்கு அன்பு செலுத்துவாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேக உணர்வு இருக்கும். நிச்சயமாக என்னை எல்லோரும் நேசிப்பார்கள். நீங்கள் எந்த செயல் செய்தாலும் சந்தேகம் இல்லாமல், சோம்பல் இல்லாமல் வாழ்க்கையில் செயல்படுங்க. அப்படி செயல்பட வைப்பணும் அப்படின்னா நம்ம உடம்புல நாளமில்லா சுரப்பிகள் எல்லாமே சரியாக சுரக்கணும். ஸோ இன்றைக்கு பார்க்கக்கூடிய முத்திரைகள் நம்ம உடம்புல சுரப்பிகளை சரி செய்யக்கூடிய ஒரு பயிற்சியாக பார்க்க போகிறோம். அப்போ இது செய்யும் பொழுது சந்தேகம் இருக்காது, சோம்பல் இருக்காது, வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, இது சுகாசன நிலை. வயதானவர்கள் தரையில் அமர முடியாதவங்க நாற்காலியில் அமர்ந்தே முத்திரைகளை பண்ணிக்கலாம். நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க, முதுகெலும்பு நேராக வச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. மூச்சு உள்ளெழுக்கும் போது வயிறு வெளியே வந்துடணும், பிரீத் அவுட் பண்ணும்போது வயிறு உள்ளே போய்க்கிடணும். முதல் முத்திரையாக நம்ம பார்க்கக்கூடியது ஹாகினி முத்திரை. எல்லா கைவிரலையும் சேர்த்துக்கோங்க. லேசாக ஒரு அழுத்தம் கொடுங்க. கண்ணை மூடிட்டு மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். மூச்சை வாட்ச் பண்ணுங்கள். எல்லா சுரப்பிகளும் அதன் விகிதத்தில் சரியாக சுரப்பதாக எண்ணுங்கள். என்னிடம் இருக்கக்கூடிய சந்தேக உணர்வு, சோம்பல் இந்த முத்திரையின் மூலமாக நீங்குவதாக எண்ணுங்கள். நான் சுறுசுறுப்பாக, உற்சாகமாக இருக்கின்றேன், தெளிந்த சிந்தனையோடு இருக்கின்றேன், அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள். எல்லா சுரப்பிகளும் நன்றாக சுரப்பதாக எண்ணுங்கள். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள். இப்போ ரொம்ப சந்தேக உணர்வும் சோம்பல் உள்ளவங்க 5 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை உத்திரபோதி முத்திரை. எல்லா கை சேர்த்துக்கோங்க. இந்த 2 ஆள்காட்டு விரல் இந்த மாதிரி வச்சுக்கோங்க, கட்டை விரல் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. இப்போ மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள். ஆழ் மனதில் நான் சுறுசுறுப்பாக, உற்சாகமாக இருக்கின்றேன்,
நான் ஈடுபடுகின்ற எல்லா செயல்களும் வெற்றியை தருகின்றது. சந்தேகம் என்பது என்னிடமிருந்து அறவே நீங்குகின்றது. அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள். இந்த முத்திரை எனக்கு உற்சாகத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கின்றது. எப்பொழுதும் நான் சுறுசுறுப்பாக உற்சாகமாக இருக்கின்றேன். அந்த உணர்வு அப்படியே ஆழ் மனதில் சொல்லிக்கோங்க. காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை பிராண முத்திரை. நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. மோதிர விரல் சுண்டு விரல் அதனோட மையத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். உடல் முழுக்க ஒவ்வொரு அணுக்களிலும் பிராணசக்தி நன்றாக பாய்வதாக எண்ணுங்கள். எப்பொழுதும் நான் சுறுசுறுப்பாக உற்சாகமாக இருக்கின்றேன். ஆழ் மனதில் இருக்கக்கூடிய எல்லா வகையான சந்தேகங்களும் இந்த முத்திரையின் மூலமாக விலகுகின்றது. அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இப்போ அதிக சோம்பல் உணர்வு உள்ளவங்க 5 நிமிடம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த 3 முத்திரையும் இப்போ அர்த்த பத்மாசனத்தில் பயிற்சி பண்ணுறேன். ஒரு கால் மட்டும் மேலே போட்டுக்கலாம். நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. முதுகல் மேலே ஆரம்பிச்சுக்கோங்க. முதல் முத்திரை ஹாகினி முத்திரை. எல்லா கைவிரல்களையும் சேர்த்துக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள். ஒரு 3 டைம்ஸ். இப்போ அந்த மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள். எல்லா நாளமில்லா சுரப்பிகளும் அதனதன் விகிதத்தில் சரியாக சுரப்பதாக எண்ணுங்கள். நான் சுறுசுறுப்பாக உற்சாகமாக இருக்கின்றேன். அந்த உணர்வு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. காலை மாலை 2 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணி. அடுத்த முத்திரை உத்திரபோதி முத்திரை. 2 ஆள்காட்டை விரல் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கட்டை விரல் சேர்த்து வச்சுக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள். 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். என்னிடம் இருக்கக்கூடிய சோம்பல் நெகட்டிவ் தாட்ஸ் உடலை விட்டு உள்ளத்தை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள். நான் சுறுசுறுப்பாக உற்சாகமாக இருக்கின்றேன். அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை பிராண முத்திரை. மோதிர விரல் சுண்டு விரல் அதனோட மையத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. ஆழ் மனதில் நான் சுறுசுறுப்பாக உற்சாகமாக இருக்கின்றேன். ஒவ்வொரு செல்லுக்கும் நல்ல பிராணசக்தியை பெற்றுக்கொண்டிருக்கின்றேன். ஆழ் மனதில் இருக்கக்கூடிய எல்லா விதமான சந்தேகங்களும் இந்த முதிரையின் மூலமாக நீங்குவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. சுகாசனத்துக்கு வந்துடுறேன். பொதுவாக நமக்கு ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கணும். வயிறு சிறுகுடல் பெருங்குடலில் கழிவுகள் இருக்கக்கூடாது. அந்த கழிவுகள் இருக்கும் பொழுது நமக்கு சந்தேகமும் இருக்கும், சோம்பலும் இருக்கும். அப்போ அந்த சிறுகுடல் பெருங்குடலை நன்றாக இயங்க செய்யக்கூடிய ஒரு ஆசனம் பார்க்க போகிறோம். பச்சிமோத ஆசனம். 2 கால் நீட்டிக்கோங்க. நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. முதுகெலும்பு நேராக வச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. இப்போ கை மேலே உயர்த்திக்கோங்க. மூச்சு வெளியே விட்டுட்டே கீழே குனிங்க. கால் பெருவரலை தொட பாருங்க. கழுத்து லூஸாக உள்ளே போட்டுக்கோங்க. நார்மல் பிரீத்திங். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை. மூச்சு வெளியே விட்டுட்டே இங்கே நார்மல் பிரீத்திங். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். அப்படியே சுகாசனத்துக்கு வந்துடுறேன். நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. நமக்கு ஒரு பாசிட்டிவ் தாட் இருக்கணும், சந்தேகம் இல்லாமல் இருக்கணும்,
சோம்பல் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம உடம்பில் மூன்றாவது கண்ணு சொல்லக்கூடிய ஆன்ம கண், ஆன்மாவினுடைய வெளிப்பாடுன்னு சொல்லக்கூடிய நெற்றி புருவ மையம், ஆக்ஞை சக்கரம், அந்த இடத்துல நம்ம கண்களை மூடி அந்த உணர்வு அப்படியே ஒரு 2 முதல் 5 நிமிடங்கள் தியானம் செய்யும் பொழுது நம்மிடம் இருக்கக்கூடிய சோம்பல் நீங்கிறோம், சந்தேகம் அப்படின்னு நீங்கிறோம், நம்ம மேலே ஒரு கான்ஃபிடென்ட், தன்னம்பிக்கை கிடைக்கும். இப்போ அந்த ஆக்ஞா தியானம் பண்ணிக்கிடுவோம். நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. கை சின்முத்திரை, கண்ணை மூடிக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். இப்போ மனசுனால தலை முதல் கால் வரை அந்த வெளி தசைகளை அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த தசைகளில் இருக்கக்கூடிய எல்லா அழுத்தங்களையும் அந்த பூமிக்கு ஏற்ப பண்ணிட்டோம். இப்போ உங்கள் மனது அப்படி நெற்றி புருவ மையம், கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சோட்டத்தை நெற்றி புருவ மையத்தில் கூர்ந்து தியானிக்கவும். ஒரு இறுக்கத்தோடு ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். அப்படி நிதானமாக மகிழ்ச்சியாக மெதுவாக அந்த நெற்றி புருவ மையத்தில் உங்கள் மூச்சு அப்படியே வாட்ச் பண்ணுங்கள். ஒரு இறுக்கம் இல்லாமல் அப்படியே வாட்ச் பண்ணுங்கள். நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள் உங்களது மூச்சோட்டத்தை, உங்களது உணர்வை நெற்றி புருவ மையத்தில் கூர்ந்து தியானிக்கவும். ஒரு 2லேருந்து 5 நிமிஷம் பண்ணி முடித்த உடனே ஆழ் மனதில் நிறைவு செய்யும் பொழுது நான் சுறுசுறுப்பாக உற்சாகமாக இருக்கின்றேன், சோம்பல் என்னை விட்டு முழுமையாக நீங்கிவிட்டது, ஆழ் மனதில் இருக்கக்கூடிய சந்தேக உணர்வு என்னை விட்டு அறவே நீங்குகின்றது. அதை ஆழ் மனதில் அப்படியே சொல்லிட்டு பொறுமையாக கண்ணை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நேயர்களே, இன்றைக்கு பார்த்த பயிற்சி குறிப்பாக இன்றைக்கு மாணவ செல்வங்களுக்கும் இளைஞர்களுக்கும் ஒரு உகந்த பயிற்சி. அவங்களுக்கு தான் சோம்பலும் இருக்குது, சந்தேகமும் இருக்குது. அப்போ இந்த பயிற்சியை கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்துட்டிங்கன்னா நிச்சயமாக நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சோம்பல் நீங்கும், சோம்பல் அதிர்வலைகள் நீங்கும், சந்தேகம் அப்படிங்கிறதே வராது, தன்னம்பிக்கை கிடைக்கும். யாருடைய வாழ்க்கையில் சந்தேகம் இல்லாமல் சுறுசுறுப்பாக நாம் செய்கின்ற எல்லா செயல்களும் வெற்றியாகவே அமையும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோடு அவர்கள் செயல்படுகின்றார்களோ அவர்கள் வாழ்க்கை வளமாகும். இது எல்லாமே இன்றைக்கு நாம் செஞ்ச இந்த யோக பயிற்சியின் மூலமாக கிடைக்கின்றது. தொடர்ந்து பயிலுங்கள், வளமாக வாழுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.